கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்னை கொண்டு ஆண்டவர் என்னை கொண்டு இங்கே சேர்த்ததுக்காக நன்றி. இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு சாட்சியாக நிறுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் நான் ட்ரெயினில் புக் பண்ணிட்டு தான் வருவேன் மாதம். போன மாதம் வந்ததுக்கு நான் வந்து போகும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன். அவங்க வந்து சனிக்கிழமை போட்டுருக்குறாங்க, டிக்கெட்டு மாற்றி போட்டுக்கிறாங்க. நான் போயிட்டு போன பிறகு அப்புறம் டிக்கெட்டர் வந்தார். நீ நேற்று தான் போயிருக்கணும், இன்றைக்கி ஏன் போகிறேன்னாரு. இல்லை சார், நான் இப்படி தான் போட்டேன் டிக்கெட்டு. இல்லை நீ 820 ரூபா ஃபைன் கட்டணுன்னாரு. இதே நான் 815 இல்லை லேடிஸு 820 ரூபா கட்டி ஆகணுன்றாங்க. 820 ரூபா நான் எங்கேருந்து போவேன் இப்போது? எங்கிட்டலாம் ஒன்றும் காசு இல்லைன்னு. அப்புறம் மற்றவங்க டிக்கெட்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் நீ என்னம்மா சொல்கிறேன்? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பண்ணிக்க, என்கிட்ட 10 காசு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போட்டது இப்படி, அவங்க அந்தமாரி போட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பேசலை. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் டிக்கெட்டு வாங்கின்னு போயிட்டாங்க. சரி, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடுது, என்னப்பா இதுன்னு. அப்புறம் திருநெல்வேலியில் போயிட்டு இறங்கி அதே வண்டி தான், இல்லை மின்னி தான் போகுது. ஒரு 10 நிமிஷம் முன்ன போகுது, 10 நிமிஷம் பின்ன வருது. நான் இறங்கி என்ன பண்ணிட்டேன், போயிட்டு நான் ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். இது நமக்கு தவறாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து தவறு இல்லை, அது நான் செஞ்ச தவறு இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிவிட்டு நான் போய்ட்டு ஒரு டிக்கெட் எடுத்துன்னு நான் போயிட்டேன். அது வரைக்கும் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் என்னை யாரும் வந்து டிக்கெட்டர் வந்து என்னை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு நன்றி. ரெண்டாவது 2016 14 தான் நான் ஆண்டவருக்குள்ளே இது போனேன். அப்போலாம் நான் ஃபாரினில் இருக்கும்போது தான் எனக்கு அங்கெல்லாம் வேறு எந்த கோயிலும் கிடையாது. ஒன்லி வந்து இது முஸ்லீம் கோயில், ரெண்டாவது நம்ம கிறிஸ்து கோயில் மட்டும்தான். வேறு எதுவுமே எந்த சாமியும் கிடையாது அங்கெல்லாம். நான்லாம் முதல்ல வந்து இதில் தான் இருந்தேன், இந்த விக்கிரகத்தில் தான் ரொம்ப நான் பக்தி, நான் அந்தமாரி தான் இருந்தேன். அதுக்கு பிறப்பில் அங்கே போன பிறகு வேறு எந்த கோயிலுக்கும் போகிறதுக்கு வசதி இல்லை, இதுக்கு மட்டும்தான் போகணுன்னாங்க. சரி, எதுவும் சாமி தான், அதுவும் சாமி தானே சொல்லிட்டு இதுதான் 2014 நான் இதுக்குள்ளே வந்தேன். 16 வருஷம் அதில் தான் இருந்தேன். அதெல்லாம் இருந்து எனக்கு ஒன்றுமே புண்ணியமே கிடையாது, ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டாக ஆகிட்டேன். எனக்கு தெரியாது, நல்ல ஒரு சபைன்னு சொல்லிட்டு தான் நான் 16 வருஷமாக கொண்டதால் தான் போயிருந்தேன். அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போவேன். எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அதில் வந்து 2016 எனக்கு சுகர் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சுகர் வந்து ஸ்டார்டிங் ஆகிடுது. அப்புறம் செக் பண்ணி போய் பார்க்கணும், எனக்கு மழக்க வர மாதிரி இருந்து சொன்னேன். நான் வேலை பார்க்குற இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க, என்னை இட்டுன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. இவங்களுக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சரின்னு சொல்லிட்டு அதில் இருந்து மாத்திரை மருந்து ஒரு 4 வருஷம் நான் இந்த நாட்டு மருந்து சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் ரொம்ப கூடி போகுது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போய் செக் பண்ண பிறகு ஊசி போட்டால் தான் நல்லா ஆகணும். அப்புறம் ஊசி ஒரு மாதம் தான் போட்டேன். அப்புறம் நான் போடவே இல்லை. எனக்கு ஊசியே தேவையில்லை, மாத்திரை கூட நான் எடுத்துகிறேன், ஊசி தேவையில்லைன்னு. அப்புறம் அதுலேருந்து நான் மாத்திரை தான் சாப்பிட்ன்னு இருக்கிறேன். அதுலேருந்து விடாத மாத்திரை சாப்பிட்ணுன்னேன். இதுக்கு பிற்பாடு இங்கே தான் இப்போ நான் வந்தேன். ஒரு 2013 9ஆம் மாதம் 13ஆம் தேதி நான் அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தேன். நான் வந்த நாள்லேருந்து அப்புறம் ஒரே போராட்டம் தான். வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து ரிட்டனில் தான் வந்து வந்திருந்தேன். ஒரே போராட்டம் தான். வீட்டில் சண்டை சச்சிரு, பக்கத்து வீட்டுக்காரங்க அனாவசியமாக வருவாங்க சண்டைக்கு என்கிட்ட. அதெல்லாம் வந்து அவ்வளோ போராட்டம் கொஞ்சமான போராட்டம் இல்லை. எங்கள் வீட்டால் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துருந்தாரு. அப்படி இருந்து அப்புறம் நான் ஒரு டிப்பு சொல்லி உட்காந்து நான் மாட்ட அழுதேன். என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்தேன்? நான் அங்கே இருந்தாலும் நல்லபடியாக தானே இருந்தேன். நீ தானே அந்த நாட்டுக்கு என்னை கொண்டு போனேன், என்னை மீண்டும் இங்கே இட்டுன்னு வந்து இவ்வளோ சஞ்சத்தில் என்னை விட்டுக்குறியே, இதுக்கு என்ன தான் முடிவு, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ரொம்ப குழப்பம். யார் வந்து நான் ஒரு லேடிஸுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டேன். 5 லோனு எடுத்து கொடுத்துட்டேன், தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு அந்த லோனை பற்றி ஒரு கன்றாவையும் தெரியாது. அம்மா எனக்கு சொல்லி கூப்பிட்டு, பிள்ளைக்கு நான் பரீட்சை எழுதணும், என் பிள்ளைய காலேஜ் சேர்க்கணும், நீ எடுத்து கொடுமா, நான் கட்டுறேன்னா எனக்கு ஒரு கர்மாந்திரமும் தெரியாது அந்த இதில். சரி, நான் எடுத்து கொடுத்துட்டேன். சரி கட்டுமா, ஒழுங்காக கட்டுமான்னு. இப்போ அந்த 5 லோனுங்க அவள் கட்டுறதும் இல்லை. ரெண்டாவது நான் ஒரு 80,000 கொடுத்துருக்குறேன், அதுவும் எனக்கு தர மாரி இல்லை. இந்த 1 வருஷம் ஆகிடுது, வட்டியும் கொடுக்குறதில்ல, முதலும் கொடுக்குறதில்ல. நானும் விட்டுட்டேன். சரி, அப்புறம் கேட்டுக்கலான்னு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நான் திடீர்னு நான் இந்த கேடிவி சன் டிவிலாம் பார்த்து பாடங்கடம் பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் பிரதர் சேனல் இது வந்துச்சு, பார்த்தேன், கொஞ்ச நேரம் பார்த்தேன். இது என்ன ரொம்ப கடிமையாக கொடுத்து தள்ளிட்டு அப்புறம் கேடிவி பார்த்துனே இருக்கும்போது அதை பாரு அது என்ன தான் சொல்கிறாங்க கேளன்ட்டு எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரின்ட்டு அப்புறம் தள்ளி பார்த்தேன். அப்புறம் அந்த விளம்பரம் போடுவாங்களா, அதை போட்ட பிறகு இதை பார்க்கலான்ட்டு இது பார்க்குறது. அப்புறம் இதை பார்க்க எனக்கு ரொம்ப இதை பார்க்கணுன்னு மனசில் ரொம்ப. அன்றைக்கி நைட்டு நான் அப்படி அழுத உட்காந்துனேன்.
இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு. மறுநாத்து மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். பார்த்துனே இருந்தேன், டெய்லியும் பார்ப்பேன். பார்த்துன்னு ஒரு 10-15 நாள் தான் பார்த்தேன். அதுக்குள்ளே வீட்டில் பிரச்சனை, சண்டை போட்டு சாடி போட்டு இந்த சாட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் பொண்ணு தூக்கின்னு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் போட்டால், எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து நான் 2 மாதம் அங்கே தாக்கு பிடிச்சின்னு இதை பார்த்தே ஆகணும், வீட்டுக்கு போகணும். எப்படி 2 மாதம் இருந்து மீண்டும் இங்கே வந்துட்டேன். மீண்டும் இங்கே வந்துருந்து அப்புறம் நான் இங்கே வர ஆரம்பித்தேன். அன்றைக்கே பஸ்ஸில் தான் வந்தேன். எப்படியாவது இந்த இடத்த கண்டுபிடிக்கணும், அந்த ஆலயத்தை போய் என் காலை வச்சுட்டு வந்தணும், அப்புறம் அதுக்கு பிற்பாடு போகும். அங்கே இது உபாசம் கூட்டம்னாங்க. நான் ஏற்கனவே இந்த மோகன் சிலாசர் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். உபாசம் தான், காலையிலேருந்து பட்னி தான், டீ தான் குடிப்பேன், தண்ணி தான் குடிப்பேன். 3 மணிக்கு 3:30 மணி ஆகிடும் அங்கே பிரேயர் முடிய. அங்கே கொஞ்ச நாள் போயினே இருந்தேன். அப்புறம் இந்த பிரதர் இந்த நிகிசை பார்க்கப்பட்டு அதை நான் நிறுத்திட்டேன், போகிறதே கிடையாது. அப்புறம் ஐயோ இன்னும் பாஸ்டிங் ப்ரேயர்ன்றாங்களே, காலையிலேருந்து எங்கே சுற்றி பஸ்ஸை சுற்றி அங்கே இங்கே ஏறி அலைஞ்சிக்கிஞ்சு எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு இங்கே சேர்த்துட்டார். உள்ளே நோயிரம் 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் தான் ப்ரேயரு. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சிட்டாரு. நான் உட்காந்த மாதிரி ஏஞ்சி அப்படி உடனே சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். அப்புறம் பிரதர்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுலேருந்து நான் இப்போ இதை வந்துனுக்கிறேன் ஆண்டவர் புண்ணியத்தில். இதுலேருந்து நான் மாத்திரை நிறையா சாப்பிட்டுன்னு இருந்தேன். தனியாரில் பார்த்தேன், அப்புறம் தனியாரில் இருந்து அப்புறம் மாத்திரை மருந்து சாப்பிட்டு அப்புறம் கால் 2 வீங்கி போச்சு. அப்புறம் மாத்திரையை மாற்றி கொடுத்தாங்க. இது என்ன பெரியன்னு சொல்லிட்டு அப்புறம் தனியாரில் வாங்கினேன். அப்புறம் தனியாக மாதத்தில் 1800 700 இப்படி வாங்குவோம் மாத்திரை. அப்புறம் இங்கே வந்த பிறகு 9ஆம் மாதம் நான் வந்தேன். 10ஆவது மாதமே சொல்லிட்டார் பிரதர், இனிமேல் மாத்திரைலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டார். அதுலேருந்து இது இப்போ 3 மாதம் ஆகுது. கர்த்தருக்கு சோத்திரம். அதுலேருந்து நான் ஒரு மாத்திரை கூட எடுக்கல. 3 மாதமாக கொண்டது எனக்கு. நான் நல்லா பாத்ரூம்லாம் நல்லா போகிறேன். நல்லா எனக்கு எந்த ஒரு சோர்வும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. முதலாம் எப்படின்னாக்கா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 2 வேளை 3 வேளைக்கு நான் எனக்கு உடம்பே சிலுக்குது. நான் ஒரு வேளைக்கு 2 வேளை மாத்திரை சாப்பிடாது இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக, எனக்கு மேலெல்லாம் நம்பிச்சில் இருக்கிற மாரி ஒரு மாதிரியாக எனக்கு இருக்கும். அது எப்படி நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட எது எப்படி நான் சொல்கிற மாதிரி தெரியல. ஏன்னா உலகமே பார்க்குது, எனக்கு அப்படி அரிக்கும். அந்த நம்பிச்சி ஆகப்பட்டது எனக்கு. அந்த மாத்திரை சாப்பிடலாம் அப்படி அரிக்கும். சுகர் கூடி போயிடுச்சுன்னா அப்படி அரிக்கும். இந்த 3 மாதமாக கொண்டது பிரதர் எப்போ சொன்னார் மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதுலேருந்து இந்த சுகருக்கு நான் 3 மாதம் ஆகுது நான் மாத்திரை எடுக்கலை. நல்லா யூரியன்லாம் போகுது, நல்ல எந்த சோர்வும் இல்லாத நல்லபடியாக இருக்கிறேன். 3 மாதம் நான் மாத்திரையை சாப்பிட்றதில்ல. இனிமேல் நான் மாத்திரை என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் மாத்திரையும் இனிமேல் நான் எடுக்க போகிறதும் கிடையாது. இந்த ஜீப ஒளி ஜபத்துக்கு கோபுரத்துக்கு நான் வந்ததுக்கு ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ எனக்கு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். முதலாம் அந்த கடத்தை பற்றிலாம் நினச்சி நான் அண்ணங்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த 1 லட்ச ரூபாய் என் தலையில் இருக்குது. அதில் ஒரு 30,000 கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 60,000 நிற்கிது. இந்த கடத்தெல்லாம் நினச்சி நான் வேதனைப்படுவேன், எப்போ கொடுப்பேன்னு. பிரதர் சொன்னார், கடத்தை வச்சு நீ எதுவும் பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் ஒன்று தான். அதை நினச்சி நான் இப்போ நான் பயப்படுறதே இல்லை. மனசு அலப்பாய் எனக்கு. ஐயோ இவங்க வராங்களா, அவங்க வராங்களா, கடன் கேட்பாங்களா, இப்படி செய்வாங்களா, இப்படின்னு ஒன்றுமே ஒரு மனசில் ஒரு நிம்மதியாக இருக்காது. இந்த இடத்துல எப்போ நான் காலை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா அதுலேருந்து என் மனசு அப்படியே ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. எதை பற்றி நான் பயப்படுறதே கிடையாது. எது வந்தாலும் நின்று பதில் சொல்லுவோன்னு. அதில் சரியான முறையில் இந்த லோன் எடுத்துக்காரங்க எங்கள் வீட்டுக்கு சரியாக வரதும் கிடையாது. ஆண்டவர் கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்தார். இந்த உலகத்தில் இனிமேல் நான் வாழறதுக்கு நான் எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணிட்டேன். நான் எப்படி நான் என்ன அறியாத நான் எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன், எப்படியே போயிட்டேன். இதுக்கும் பிற்பாடு உயிர் உள்ள இப்போ மிச்சம் இருக்கிற 4 வரைக்கும் அவருக்கு நான் பிள்ளையாக நான் சுத்தமாக இருக்கணும் ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் அந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக படுத்தி என்னை வச்சா போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வேறு எதுவுமே நான் சொத்தோ சோகமோ எதுவுமே நான் எதிர்பார்க்கல. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தமாக என்னை வாழ வைக்கணும். அதுதான் நான் விரும்புகிறேன். வேறு எதுவும் நான் விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.